யமுனா யமுனா தானே? யமுனா இது உன் வீடு மாதிரி, இங்கெல்லாம் நீ கூச்சலாம் படவே கூடாது சொல்றேன், சரியா? வா உட்காரு. அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க ஆண்டி. அப்பாக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. அப்பா இப்ப நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணமே இந்த உங்க பிள்ளை ஷாம் தாங்க ஆண்டி. அது என்னம்மா, அது அவனோட கடமை, அவன் செய்ய வேண்டிய கடமை கரெக்டா செஞ்சிருக்கான், விடுமா. கடமையா? என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்லம்மா. ஐயோ நீங்க வாய் மூடிட்டு நில்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, ஷாமுக்கு சோஷியல் சர்வீஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவரு கடமைன்னு சொல்றாருமா, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா சொதப்பி வைக்காதீங்கப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சாரி மை டியர் சன், ஏதோ கொஞ்சம் ஆர்வ குளர்ல ஓலறிட்டேன். என் மருமக பார்த்த சந்தோஷத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன். சாரி மை டியர் சன், கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. நீ கவலைப்படாத ஷாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க வாயை மட்டும் திறந்தீங்க, வாயில ஒரு பஞ்சு கொடுத்துரும் பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கீங்க. சரி சரிம்மா, நான் வாயே திறக்கலமா. என் மருமகளை பார்த்த சந்தோஷத்துல நான் வாய் அடிச்சு போய் நிக்கிறேம்மா, போதுமா? அம்மா அதெல்லாம் போகட்டும். லல்லு வந்துட்டாளா? என்னடி என்ன லுக்கு? இல்ல லல்லுன்னு யாரையும் சொன்னீங்களே, அந்த லொல்லு யாரு? சிச்சி அது லொல்லு இல்லடி, லல்லு. லல்லுமா இப்ப கூப்பிடுறேன். என் லல்லுமாவை பாரு. என் லல்லுமாவோட அழகுல நீ எப்படி மயங்கரன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. லல்லுவை கூப்பிடுறேன். யமுனா சொல்லுங்க ஆண்டி. இங்க வாமா, ஆண்டி பக்கத்துல வா. என்ன ஷாம் பக்கத்துல தான் நிப்பியா, எங்க கிட்ட வர மாட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்ல ஆண்டி, ஒண்ணும் இல்ல, சும்மா நின்னுட்டு இருந்தேன். இதோ வரேன் ஆண்டி. என்ன பாக்குற? ஓ அம்மா கூப்பிடுறாங்களா? சரிங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, பார்க்க அவ்வளவு அழகா இருக்க. எங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கே. ஆமாம்மா, உன்னை பார்க்கவே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு தெரியல, உன்னை பார்த்ததும் எங்க மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் பையன் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுனதே கிடையாது, ஆனா உன்னை தன்னோட ஃப்ரெண்டா ஏத்துட்டு இருக்கானா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா பொண்ணுங்களை கண்டாலே 10-15 அடி தள்ளி தான் நிப்பானே. ஆனா இப்ப என்னடானா உன்னை விட்டு நகர மாட்டேங்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அப்படிதானம்மா? ஆமா அங்கிள், ஆமா அவரு என்னோட ஃப்ரெண்டு, நானும் அவருக்கு ஃப்ரெண்டு. ஆமா அங்கிள். நல்லா இருக்குமா, நீ எப்பவுமே ஷாம் கூட ஃப்ரெண்ட் ஆயிரு, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், ஷாமுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். அதை சொன்னால லல்லு. லல்லு வந்திருக்கா, இருமா நான் லல்லு கூப்பிடுறேன், நீயும் பாரு. குடும்பமே அழகு அழகு இருந்தது, அப்படி என்னதான் உலக அழகினே தெரியல. இந்த ஆன்ட்டிக்கு நம்மளை பிடிக்கலையோ, ஒருவேளை அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கோ? அப்படி என்னதான் அழகு பார்க்கலாம். இருடி யமுனா, கொஞ்ச நேரம் நீ டென்ஷன் ஆகாம இரு, நம்மளும் அந்த அழகை பார்ப்போமே. அப்படி என்னதான் அழகுன்னு இருமா கூப்பிடுறேன். சரிங்க ஆண்டி. லல்லு லல்லு வாமா, இங்க பாரு ஷாம் வந்துட்டான் பாரு, உன்னை பார்க்க தான் ஷாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வாமா. லல்லு பாருமா, ஷாம் வந்திருக்கான்ல, உன்னை பார்க்க தான் ஷாம் வந்திருக்கான், பாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஷாமை திரும்பி பார்க்கலன்னா எப்படி? பாருமா. ஒன்றும் இல்லை யமுனா, இவ ரொம்ப ஷை டைப், ரொம்ப வைக்கப்படுவா, எதுக்கு எடுத்தாலும் கூச்சப்படுற பொண்ணு, அதான் வேற ஒன்றும் இல்லை. அதான் நம்ம ஷாமை பார்க்கவே ரொம்ப கூச்சப்படுறாமா. கூச்சமா புத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. சரி, இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு அந்த பக்கமே திரும்பி இருக்க போறாங்க? ஆண்டி அவங்களை இப்படி திரும்பி பார்க்க சொல்லுங்க. பாவம் ஷாம் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஏக்கமா இருக்காருல்ல, திரும்பி பார்க்க சொல்லுங்க அந்த லொல்லுவ. சாரி லல்லுவ. சரி லல்லு திரும்பி பாருமா, ஷாம் ரொம்ப நேரமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான், பாருமா. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. ஐயோ போச்சே. ஐயோ ஆத்தாடி பேய். ஹாய் ஷாம். அம்மாடியோ என்ன குரல் இது? ஹாய் லல்லு. என்னது ஹாயா? என்ன இந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடி எதுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கேன்? நானே என் லல்லுவோட அழக ரசிச்சுட்டு இருக்கேன். என்னது அழக ரசிக்கிறியா? ஆமா, அங்க எங்க அழகு இருக்கு நீ ரசிக்கிறதுக்கு? ஏன் அழகு இல்லையா? அங்க பாரு, என் லல்லுவோட அந்த 2 குண்டு குண்டு கண்ணு. கண்ணா? அது எங்க இருக்கு? ஏண்டா மண்டை ஓட்டுக்கு நடுவுல 2 குண்டு குண்டா சொறி வச்ச மாதிரி இருக்கே, ஓ அதுக்கு பேர் தான் கண்ணா? ஐயோ தூரம் நின்று பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு, இவன் எப்படி கிட்டக்க? ஐயாச்சி. அப்புறம் அங்க பாரு, முத்து முத்தா அவளோட பல். சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நாள் முழுக்க அவளை சிரிக்க வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு ஒரு அழகு சிரிப்பழகி.
என்னது இந்த பல்ல பார்த்து நாள் முழுக்க சிரிக்க வச்சு வேடிக்கை பாப்பியா? டேய் என்னால கொஞ்ச நேரம் பார்க்க முடியலடா. ஐயோ நானே நேரா கோவிலுக்கு போய் மந்திரிச்சுக்கணும் போல இருக்கு. எனக்கு இதை பார்த்ததுல இருந்து எனக்கு தலை கிருகிருன்னு சுத்துதே. என்னடி பாப்பியா? அழகா இருக்காளா? ரொம்ப அழகா இருக்காளா? ஏய் சத்தியமா உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? உண்மையாவே பிடிச்சிருக்காடா? ஆமா. பாரு இவளை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு ஒரு அழகு பா. நான் கவுந்துட்டேன், சத்தியமா சொல்றேன். அந்த கண் அழகுலையும் அந்த சிரிப்பு அழகுலையும் நான் கவுந்துட்டேன்னா பாத்துக்கேன். எனக்கு எப்பவுமே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு அழகு. லல்லுமா. சரி ஷாம், நீயும் லல்லுவும் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு இருங்க. நாங்க கிச்சனுக்கு போறோம். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. யமுனா மாமா நம்ம கிச்சன் போவோம். வா உனக்கு நான் வீட்டை சுத்தி காமிக்கிறேன். ஆண்டி நான் எதுக்கு ஆண்டி? நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க ஆண்டி. அட வாமா யமுனா, வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் வா. இல்ல நான் வரல. ஐயோ யமுனா இங்க பாரு, நான் உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறதுக்காக மட்டும் கூப்பிடல. ஷாமும் லல்லுவும் கொஞ்ச நேரம் தனியா பேசட்டும். அப்பதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்க 2 பேரும் பேசிக்க முடியும்ல. வா நம்ம போலாம், அவங்கள கொஞ்ச நேரம் தனியா விடுவோம். இவங்க 2 பேரும் தனியாவா? இவகிட்ட ஷாம தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஷாம நான் யார்கிட்டயும் தனியா விட மாட்டேன். நான் எப்பவுமே ஷாம் கூட தான் இருப்பேன். சரி யமுனா, நான் கிச்சனுக்கு போயிட்டே இருக்கேன், நீ வா என்ன? சரிங்க ஆண்டி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். நீங்க போங்க ஆண்டி, நீங்க வாங்க நம்ம போவோம். ஆமாமா கீது, வா நம்ம போவோம். அப்பதான் ஷாமு என் மருமக கிட்ட கொஞ்சம் தனியா பேசுவோம். அப்பதான் நடக்க வேண்டியதெல்லாம் சிலது நடக்கும். வாமா நம்ம போவோம். ஹாய் ஷாம். ஏய் ஹாய் டார்லிங், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? போங்க, என்ன நீங்க டார்லிங் கூப்பிடுறது எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. என்ன கன்றாவிங்க நடக்குது? ஐயே இதெல்லாம் எனக்கு பாக்குற அளவுக்கு மனசுல தெம்பில்ல. எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கே. அடி என்ன தனியா இவகிட்ட விட்டுட்டு போ, உனக்கு மனசு இல்ல. மொழி மொழி தொட்டு மொழி நல்லாவே முழிக்கிற மொழிடி. ஷாம் எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா இப்போ எங்க போறீங்க? எங்கண்ணா? என் ஷாம் பக்கத்துல போறேன். ஏய் என்னடி என்ன பண்ற? நகர்ந்து போடி. அவ என் பக்கத்துல வரணும்னு சொல்றான், நீ வந்து பக்கத்துல நிக்கிற. நகர்ந்து போடி. இல்ல எனக்கு ஒரு புரியல, சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்பவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. அத சொன்னல, அவ கண் அழகும் அவ சிரிப்பு அழகும் என்ன ரொம்ப கவர்ந்துச்சுடி. ரொம்ப ரொம்பவா? ஐயோ இந்த கொடுமையெல்லாம் நான் எங்க போய் சொல்ல? ஷாம் இங்க பாருங்க, இப்ப அவரு உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரு, வெக்கமா இருக்காமா. அதனால அவர் உங்ககிட்ட அப்புறம் பேசுறாராமா. நீங்க போங்க, போய் உங்க ஆன்ட்டி உள்ள இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க போங்க. அடி என்னடி பண்றான்? டேய் எருமை, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். எதனா குறுக்க பேசுன கொலவரைய கடிச்சு துப்பிடும் பாத்துக்க. ஏய் என்னடி எதுக்கு பத்திட்டுற? ஷாம் லல்லுமா நீ உள்ள போமா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரியா? நீங்க உள்ள போங்க, நம்ம 2 பேரும் உள்ள போய் தனியா பேசுவோம். இங்க சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கு, நம்ம உள்ள போய் பேசுவோம். அப்ப ஓகே, சீக்கிரம் வந்துருங்க ஷாம், நான் உள்ளேயே வெயிட் பண்றேன். ஓகே லல்லுமா, நீ உள்ள போ, நான் உடனே வந்துடுறேன். சில டிஸ்டர்பன்ஸ தள்ளி விட்டுட்டு உடனே வந்துடுறேம்மா. நீங்க உள்ள போங்கம்மா. நான் போறேன். என்ன பண்றா? அவ இருக்கும்போது நீ பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்க, அவ என்ன நினைப்பான்? இங்க பாரு, இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுன்ற அந்த இடத்துலயே இருக்கணும், அதை விட்டுலாம் தள்ளி வரக்கூடாது. பாத்துக்க, புரியுதா? இங்க பாரு நகரு, எனக்காக உள்ள தனியா வெயிட் பண்றான். நான் போய் அவகிட்ட பேசணும். தள்ளி போ. டேய் நீ சத்தியமா சொல்லு, உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இங்க பாரு, எனக்கு தெரியும் உனக்கு அவளெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னமோ என்ன வெறுப்பேத்த பண்றியோன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, அவளையே உனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் நான் ஏன்டி உன்னை வெறுப்பேத்தணும்? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவ்வளவு நாள் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, எப்ப அவளை பார்த்தேனோ அதுல இருந்து எப்படா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. சீக்கிரமா கழுக்க தாலியை கட்டி இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா நீ ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் எல்லாமே போய் அவகிட்ட சொல்லிக்கிறேன். நகரு. போ, போய் அவகிட்ட தனியா பேசு போ. உனக்கு அவ்வளவுதானே ரொம்ப பிடிச்சிருக்கு. மூஞ்சும் மொகரையும் அவ கண்ணும் அவ பல்லும், அப்பப்பா மண்டை ஓட்டுக்கு நடுவுல 2 உருண்டையா கொண்டு போய் சொருவுன மாதிரி 2 கண்ணு. அவ பல்ல பாரு. ஐயோ தூர நின்று பார்க்கும் போதே எனக்கே பயமா இருக்கு. நீ எப்படிதான் அவளை பக்கத்துல நின்று பார்க்க போறேன்னு தெரியல. இதுல வேற அவ அவ்வளவு அழகா இருக்காளாம். டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? அவ எப்படி இருந்தா என்னடி? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா எனக்கு ஒண்ணு புரியல, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. இடையில உனக்கு என்ன கஷ்டம்? நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? என்ன விஷயம்? எதுக்கு அப்படி கோவப்படுற?
அது அது வந்து மாமுவ பாரு செக்ஸ் டிகர்டா சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கடா அண்ணன் கையிலக்கு நீ கூட்டுக்கமாலுக்கு லைஃப் இன்னாவுக்கு அத புரட்டினா தாங்கிக்கு ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு உண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான் ரொம்ப பக்கம்தான் பார்த்தால் ரெண்டும் வேறுதான் கண்ணு மோதிய வேளை சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை கடவுள் பார்த்த பக்தன் போலே கையும் காலும் ஓடவில்லை